ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்ம. கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக 1 year ஆகுது நான் வந்து ஒரு லாங் வீடியோ போட்டேன். நடுவில் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு போட்டு போயிட்டு இருந்தேன். ஏதோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். பயங்கரமான நிறைய நடந்துச்சு. அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண போகிறேன். எதுக்கு ஷேர் பண்ணால் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்ப் கேட்குறதுக்கோ அதுக்கோ எதுக்குமே நான் வந்து வீடியோ போடல. இதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வீடியோஸ் போடுறேன். இதுக்கப்புறமும் போடுவேன். எனக்கு பிடிக்காத சில பேர் வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. என்னோட ஃபாலோவர்ஸை சொல்லலை, என்னோட பர்சனலோட ஆளுங்களை தான் சொல்கிறேன். பார்த்து டென்ஷன் ஆகி எதுக்கு ஃபுல்லாக பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஏதோ பண்ணிட்டு போகணும்னு விட்டுடலாம், இல்லை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். நான் பார்ப்பேன், நான் பார்த்துட்டு நான் உன்னையும் வந்து டென்ஷன் படுத்துவேன் அப்படின்றது வந்து ஒரு இதுவே கிடையாது. பிடிக்கலன்னா இப்போவே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட நோட்டிஃபிகேஷன் கூட உங்களுக்கு வர வேண்டாம். உண்மையாக பாசமாக இருக்கிற 2000 பேருக்கு வந்தால் போதும். அதில் இருக்கிற 100 பேருக்கு வரலன்னா கூட எனக்கு பரவாயில்ல. ஓகே, நம்ம வீடியோ கூட போகலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து ஒரு 2 வீடியோஸ் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பெரிய லாங்காக ரொம்ப போட வேண்டாம். ஒரு 3 to 5 minutes வரைக்கும் போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி நான் வந்து 1 year வந்து வீடியோஸ் எதுவுமே பண்ணாமல் விட்டேன் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ அப்படியே அந்த லோரல் கோஸ்டா அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு லைஃபை. மேலே ஏறுது, கீழே இறங்குது, மேலே ஏறுது, இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாட்டாக போடுறேன். உங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். ஏன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை, என்ன ப்ராப்ளம், அதெல்லாமே நான் உங்களுக்கு போட்டிருந்தேன்ல. அதில் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து லாஸ்ட் இயர் விட்ட பார்த்தேன். இப்போ நான் வந்து எடுத்து வைக்கிறேன். இது வந்து அதோட தேர்ட் பார்ட் தான் இது. அதோட கண்டினியூஷன் தான். அதோட நான் போடவே இல்லை எந்த வீடியோஸுமே. அதோட இப்போ தான் நான் வந்து வீடியோஸ் போடுறேன். சரி, ஓகே. நான் வந்து எந்த ஹாஸ்பிட்டல், எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இதுதான். நீங்கள் வந்து என்னோடய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து அது வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மேலாட்டமாக எனக்கு வந்து நடந்த பிரச்சனைகள் அண்ட் நான் வந்து சந்தித்த ட்ரீட்மெண்ட், என்ன டாக்டர்ஸ் போய் பார்த்தேன், என்ன நடந்துச்சு அப்படி எல்லாமே நான் வந்து சொல்ல போகிறேன் பார்ட்டா. ஃபஸ்ட்டு வந்து நியூ கம்மர்ஸ்க்கு சொல்லிடுறேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து இப்போ வந்து மேரேஜ் ஆகி ஒரு 5 years ஆகுது. இன்னும் பேபி இல்லை. அதுக்கு தான் எனக்கு வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் அண்ட் அதுக்கு என்ன கன்க்ளூஷன் அண்ட் அதுக்கு நான் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், நான் என்ன எடுத்தேன் அண்ட் என்ன நான் ஸ்டாப் பண்ணேன், இதெல்லாமே நான் வந்து 1 by 1 சொல்ல போகிறேன். இதுதான் வந்து நான் லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த டாக்டர்கிட்ட போயிருந்தேன்ட்டு. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணீங்க, எந்த டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்றதெல்லாம். எனக்கு வந்து செட் ஆகலை. நான் வந்து ஒரு 2-3 டாக்டர்ஸ் கிட்ட போனேன். அதில் 2-3 வந்து ஃபஸ்ட்டு போன டாக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது வந்து அந்த டாக்டர் வந்து இங்கே வந்து மாங்காட்டில் இருக்காங்க. ஓகேவா, இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அங்கே வந்து போனேன். அங்கே வந்து நிறைய பேருக்கு செட் ஆகிருக்கு, பட் எனக்கு செட் ஆகலை. அதனால் நான் வந்து அதை விட்டுடுறேன். 1 time தான் நான் போனேன். அவ்வளோ மணி எனக்கு ஆகலை. எனக்கு இதனால் வந்து எனக்கு மணி அதிகமாக போச்சு. அதிகமாக நான் வந்து செலவு பண்ணேன் அப்படின்றது வந்து இன்னொரு டாக்டருக்கு. அதுவுமே எனக்கு வந்து ஓகே தான். ஏன்னா அது வந்து 2000 to 3000 இவ்வளோ தான் வந்து எனக்கு வந்து அங்கே வந்து மணி ஆச்சு. ஸ்கேனிங்க்கெலாம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு, ஒவ்வொரு ஸ்கேனுக்கு ஒவ்வொன்று இருக்கும். இங்கே வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 அதிகமாக ஆச்சு. இன்னொரு வாட்டி நான் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் என்னென்ன டாக்டர்ஸை பார்த்தேன், எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்துச்சு, இப்போ பிசிஓடிக்கு என்ன சிம்டம்ஸ் வரும், இந்த தைராய்டுக்கு என்ன சிம்டம்ஸ் வரும், இதெல்லாமே எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கு வந்ததை வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போ வந்து என்னோட வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ப்ரெக்னென்சிக்காக எனக்கு வந்து ஒஸ்ட்டு டாக்டர் விசிட் தான் இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் வீடியோவில் வரும். இதோட இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுவே எனக்கு நம்மளுக்கு 5 minutes ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஓகேவா, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் வந்து டெய்லி அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும்.
பாய்.